இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீ வந்து 50 வயசு வரை தான் வாழுவ, 60 வயசு வரை தான் வாழுவ, 40 வயசு வரை தான் வாழுவ, 45 வயசு வரை தான் வாழுவேன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. உணவு முறைகளை நீ கரெக்டாக சாப்பிட்லன்னா நீ வந்து அதாவது ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி பாதிப்பு, ஃபெயிலியர், அதாவது முதல்ல வந்து உணவு முறைகள் கரெக்டாக இருந்தால் தான் ஹார்ட் வந்து நமக்கு மெயின் எப்போதுமே. ஹார்ட் மட்டும் என்றைக்கும் பாதிக்கக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கொழுப்பு பதார்த்தங்களை வந்து கம்மியாக சாப்பிடுங்க எப்போனாலும் சரி. அதாவது ஒரு 40 வயசுக்கிட்ட நெருங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உணவு முறைகளை பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, ஹார்ட்டு, லிவர், கிட்னி இதெல்லாம் வந்து ரொம்ப மெயினு. அதாவது சிலவங்க வந்து சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு குடிப்பழக்கம் ஆகும்போது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உணவு முறைகளை கரெக்டாக சாப்பிடுதோமோ, மருத்துவ ஆலோசனைப்படி சாப்பிடுதோமோ, நம்ம வந்து 100 வயசு தாண்டியே வாழலாம். அந்த காலத்து பெரியவங்கள்லாம் பாருங்கள், கம்பங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரி ஐட்டங்களில் தான் சாப்பிட்டு வளர்ந்து இன்னும் வந்து வயக்காட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, பழைய கஞ்சியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு தான் இன்னும் வளர்ந்துட்டுருக்காங்க. 90 வயசு, 95 வயசு, 100 வயசு வரைக்கும் இன்னும் வந்து சைக்கிள் ஓட்டி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பாருங்கள், சிக்கன் ரைஸு அது இதுன்னு அவ்வளோ ரொம்ப இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. புரோட்டா, அதாவது நம்ம நல்ல பழங்காலத்து உணவு முறைகளை வந்து இப்போ யாருமே கையாள மாட்டாங்க. நான் சொன்னது சரியா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.